So Indian Contract Act, Indemnity and Guarantee. First of all, நீங்க வந்து ஃபவுண்டேஷன்ல நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்திருப்போம். That covers under the general principles of contract. In case of special contract, you have agency. Note பண்ணிக்கோங்க, your syllabus covers agency, bailment, pledge and indemnity guarantee. Note பண்ணிக்கோங்க, bailment, pledge, agency, and fourth one is indemnity and guarantee. So this comes under section 124 to section 147 of Indian Contract Act 1872. Please make note of my dear students. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் கான்ட்ராக்ட் இருக்கிற ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒரு பார்ட். உங்களுக்கு ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல ஏஜென்சி இருக்கு, பெயில்மெண்ட் இருக்கு, அப்போ இன்டிமினிட்டி அண்ட் கேரண்டி இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டிமினிட்டி கேரண்டி செக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, கம்மியான செக்ஷன்ஸ் இருக்கிறதுனால செக்ஷன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செக்ஷன் 124 to 147 deals with indemnity and guarantee. It is very easy topic. So what is indemnity and guarantee அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், கேரண்டி கொடுக்குறாங்க. ஒரு பேங்க்ல வந்து நீங்க லோன் வேணும் அப்படின்னா ஷூரிட்டி கேட்பாங்க, கேரண்டி கொடுக்க சொல்லுவாங்க, இன்டிமினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இன்டிமினிட்டிக்கு கேரண்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இஃப் யூ டிடன்ட் பே ஐல் பே யூ அப்படின்னா அதுக்கு பேரு இன்டிமினிட்டி. ஸோ கவனமா கேளுங்க, இப்ப நான் சொல்றது புரியலன்னா இன்னொரு டைம் வேணாலும் நான் சொல்றேன். ரொம்ப பொறுமையா போகலாம், ஃபாஸ்டா போக வேண்டாம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட அப்பவே கேட்கலாம், சரிங்களா? கேட்கறது ஹெசிடேட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. If you didn't pay, if he didn't pay, சும்மா ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன். If he didn't pay, I will pay you அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு இன்டிமினிட்டி. இன்டிமினிட்டினா நம்மளுக்கு காம்பன்சேட். இன்டிமினிஃபை அப்படின்னா எனக்கு காம்பன்சேட். அவன் கொடுக்கலன்னா நான் கொடுத்துறேன்னா அதுக்கு பேரு இன்டிமினிட்டி. I will see him paid. அவன் கொடுத்துருவான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேரு கேரண்டி. டிஃபரன்ஸ் ரெண்டுக்கு புரியுதா? If he didn't pay, I'll pay you. அவன் கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன்னு சொன்னா that is known as indemnity. அவன் கொடுத்துருவான், நான் பாத்துக்கிறேன், நான் கேரண்டி கொடுக்குறேன், அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னா that is known as guarantee. I will see him paid. இது சின்ன ஒரு உங்களுக்கு ஈஸியா ரிமெம்பர் பண்றதுக்காக ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்சியேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப இன்டிமினிஃபை அப்படின்னா என்ன? இன்டிமினிஃபைனா என்ன? இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. இன்டிமினிஃபை அப்படின்னு என்ன அர்த்தம்? காம்பன்சேட். ஞாபகம் இருக்குங்களா? எல்லாமே நோட்ஸ்ல நோட் பண்ணிட்டே இருக்கணும். கிளாஸ் முடிச்சதையுமே நீங்க படிக்கிற நோட்ஸை இப்ப கிளாஸ் எடுக்கும்போது கவனிச்ச நோட்ஸ் எனக்கு அனுப்பணும். அது ஒரு பேஜா இருந்தாலும் சரி, 4 பேஜா இருந்தாலும் சரி. கிளியர்? சோ இன்டிமினிஃபைனா என்னது? காம்பன்சேட். இன்டிமினிட்டினா என்னது? நம்ம வந்து அவங்க ஒருத்தங்க, நம்ம ஒரு தேர்ட் பர்சனுக்கு நம்ம இன்டிமினிஃபை பண்றோம். அவன் கொடுக்கலன்னா நான் கொடுத்துருவேன் அப்படி இன்டிமினிஃபை பாண்ட் எல்லாம் இருக்கும். அவன் கொடுக்கலன்னா நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு பேரு இன்டிமினிட்டி. கேரண்டி அப்படின்னா அவன் கொடுத்துருவான், நான் பாத்துக்கிறேன், நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேரு கேரண்டி. இதுதான் இன்டிமினிட்டிக்கும் கேரண்டிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். சோ செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டிமினிட்டி எங்க இருக்குன்னா 124 and 125. கேரண்டி 126 and 27. ஷூரிட்டியோட லைபிலிட்டின்னு என்னப்பா? வாட் இஸ் லைபிலிட்டி ஆஃப் ஷூரிட்டின்னு நம்ம என்ன அர்த்தம்? இப்போ தனுஸ்ரீ இருக்கிறாங்க. தனுஸ்ரீ வந்து நான் வந்து தனுஸ்ரீக்கு ஷூரிட்டியா கொடுக்குறேன். யாருகிட்ட கொடுக்குறேன்னா சந்தியா கொடுக்குறேன். சோ சந்தியா தனுஸ்ரீ இருக்கிறாங்க. தனுஸ்ரீக்கு கேரண்டியா நான் இருக்கிறேன்னா என் பேர் தான் ஷூரிட்டி. சரிங்களா? யாரு பணம் கொடுக்குறாங்க அவங்க பேரு கிரெடிட்டார், யாரு வாங்குறாங்க அவங்க பேரு டெட்டார். யாருக்காக நான் ஷூரிட்டியா இருக்கிறேங்கிறதா ஷூரிட்டி. புரியுதுங்களா என்ன டிஃபரன்ஸ்ன்ட்டு? அதுக்கப்புறம் கண்டினியூங் கேரண்டி. கண்டினியூங் கேரண்டினா என்னது? இப்போ ஒரு டைமுக்கு மட்டும்தான் நான் கேரண்டியா, தனுஸ்ரீ ஒரு பொருள் வாங்குறாங்க இல்ல பணம் வாங்குறாங்கன்னா அந்த ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் அப்படின்னா தட் இஸ் ஸ்பெசிபிக் கேரண்டி. இதுவே தனுஸ்ரீ எப்ப பண்ணாலும் நித்யா மேடம் தான் பொறுப்பு அப்படின்னா அதுக்கு பேரு கண்டினியூங் கேரண்டி. அக்கா பேர்லயே தெரியுது இல்லைங்களா? அவங்க எப்ப என்ன பண்ணாலும் நித்யா மேடம் லைபிள் அப்படிங்கிறது. சோ அது இஸ் கண்டினியூங் கேரண்டி. டிஸ்சார்ஜ் ஆஃப் ஷூரிட்டி. எல்லா டைமுமே நான் பொறுப்பாக முடியுமா? சில தவறுகள் நடந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருவேன், நான் வந்து பொறுப்பாக முடியாது. அது எப்பப்பெல்லாம் அப்படின்னா செக்ஷன் 133 இருந்து 139 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட், ரைட் ஆஃப் ஷூரிட்டி. ஷூரிட்டியுடைய ரைட் என்ன? ஷூரிட்டிங்க யாரு? இப்ப இந்த கதையில நித்யா மேடம் தான் ஷூரிட்டி. எனக்கு என்னென்னலாம் உரிமை இருக்கு? ஆஸ் அகெயின்ஸ்ட் தி டெட்டார் as well as against a creditor. இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
இதெல்லாம் இப்போ நான் சொன்னதுக்குள்ள ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சதாப்பா? நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரியுதா? சோ கேரண்டிங்கிறது வேற, இன்டிமினிட்டிங்கிறது வேற. ரெண்டுமே ஷுவரிட்டி, அதாவது ஒருத்தங்களுக்கு சிபாரிசு செய்யறதுதான். இன்டிமினிட்டிக்கும் கேரண்டிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஷுவரிட்டிக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு, எப்போ ஷுவரிட்டி டிஸ்சார்ஜ் ஆவாங்கன்னு பார்ப்போம். கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 100% கேட்டே ஆவாங்க. இதுல வரைக்கும் யாராவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்ப நான் இப்ப என்ன பார்க்க போறேன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? அர்த்தம் புரிஞ்சிருச்சா? இன்டிமினிட்டி கேரண்டி ரிப்ளை பண்ணுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டிமினிட்டி கேரண்டி தெரிஞ்சிருச்சா? ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல எந்த செக்ஷன்ல இருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் நீங்க இன்டிமினிட்டி அண்ட் கேரண்டி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? செக்ஷன் 124 to 147. கிளியர்? இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது ஈஸியான கான்செப்ட் தான். கிளியர்? சரி, இப்ப நம்ம கான்செப்டுக்கு போக போறோம். டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நீங்க சாட்ல அனுப்புறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க ரிப்ளை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ நெக்ஸ்ட் கான்செப்ட், நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். சோ இங்க என்ன நம்ம பாக்குறோம்? கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டிமினிட்டி. பொறுமையா பாருங்க. The term indemnity means security against a loss or to make good the loss. இதெல்லாம் நீங்க எழுத வேண்டாம், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் கொடுப்பேன், பாத்துக்க. தேவையானது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்டிமினிட்டின்னு என்னது? ஒரு செக்யூரிட்டிக்காகத்தான். எதுக்கு? டு மேக் தி குட் லாஸ், காம்பன்சேட். அதான் நம்ம காம்பன்சேட் சொல்லுவோம். டு காம்பன்சேட் தி பார்ட்டி ஹூ ஹஸ் சஃபர்ட் சம் லாஸ். அவன் கொடுக்கலன்னா நான் கொடுத்துறேன், நீங்க கொடுங்க. தனுஸ்ரீ கொடுக்கலன்னா சந்தியாவுடைய லாஸை நான் இன்டிமினிஃபை பண்றேன். அதுக்கு பேர் தான் இன்டிமினிட்டி. A contract by which one party promises to save the other party. இங்க பாருங்களேன் கதை. Contract வார்த்தை ரொம்ப முக்கியம். Contract by which, it is a contract because two or more persons joined together, there is an agreement. So போறோம். Contract by which one party Nithya ma'am, promises to save the other. Otherனா இங்க யாரு? சந்தியா. From loss caused to him by the conduct of the promisor himself or by the conduct of any other person. நானோ இல்லை வேறு யாராவதுக்கோ, அதுக்கு மூணாவது மனிதருக்கோ. அந்த மூணாவது மனிதர் நம்ம கடையில யாரு? இப்போ நம்மளுக்கு தனுஸ்ரீ. So a contract by which one party promises to save the other from loss caused to him by the conduct of the promisor himself or by the conduct of any other person. இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. எப்பவுமே லா படிக்கும் போது அதனுடைய டெபினிஷன்ஸ் உள்வாங்கிக்கணும். அப்பதான் உள் இருக்கிற அந்த நம்மளுக்கு லாவோட நோக்கம் என்ன, அதனுடைய பிரியாம்பிள் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த ஸ்லைட்ல நீங்க என்ன தெரிஞ்சுட்டீங்க? இன்டிமினிஃபைனா காம்பன்சேட். இன்டிமினிட்டினா என்னது? கேரண்டி. சோ இன்டிமினிட்டினாலும் கேரண்டினாலும் ஒண்ணுதான். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவன் கொடுக்கலன்னா நான் கொடுத்துருவேன்னு சொன்னா இன்டிமினிட்டி, அவன் கொடுத்துருவான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா கேரண்டி. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டிமினிட்டி. இன்டிமினிட்டினா செக்யூரிட்டி ஃபார் லாஸ், டு மேக் குட் தி லாஸ் or compensate the party who has suffered the loss ன்னு சொல்லலாம். It is a contract by which one party promises to save other from loss caused to him by the conduct of the promisor himself or by the conduct of any other person. Clear? Clear my dear students? புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப இன்டிமினிட்டி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது இல்ல? பொறுமையா போயிட்டு இருக்கிறோம். டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். சரி, நல்லா கவனமா கேட்டீங்க. இந்த கொஸ்டின் 1 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ல 1 மார்க் 2 மார்க்ல இருக்கிறதுனால நல்லா பாத்துக்கணும். இன்டிமினிட்டில உங்களுக்கு 2 பார்ட்டி தான் இருக்கிறாங்க. இதுவே கேரண்டில 3 பேர் இருப்பாங்க. இன்டிமினிட்டில 2 பேர் தான். இன்டிமினிஃபையர் or indemnified or indemnify holder. Indemnifiedனாலும் indemnify holderனாலும் ஒரே அர்த்தம் தான். Indemnifierனா யாருன்னா a party who promises to indemnify. Indemnifyனா compensate to save the other party. அதுக்கு பேர் தான் indemnifier. Indemnifier அப்படின்னு சொல்லுவோம். Indemnifierனா என்ன அப்படின்னா அவங்க யார் ஒருத்தங்களுடைய லாஸ் காம்பன்சேட் பண்றாங்களோ அவங்க. அப்ப இந்த கதையில indemnifier யாரு? மேடம் தான் indemnifier. Because I am a party who promises to save the other party from loss. So என் பேரு indemnifier. The party who is promised to save against a loss. அப்ப நான் யாருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறேன்? சந்தியாவுக்கு. அப்போ அவங்க பேர் தான் indemnify holder. The party who is promised to save another loss is called indemnified or indemnify holder. மேம் ஏன் மேம் இங்க தனுஸ்ரீ கதையிலேயே வரல அப்படின்னா
அவன் கொடுக்கலன்னா நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால மெயின் பிக்சர் இருக்கிறதுனால நம்ம தேர்ட் பர்சனை இண்டிம்னிட்டில உள்ள கொண்டு வரல. புரியுதுங்களா? ஆனா இதுவே கேரண்டில 3 பேருமே வரும். ஏன்னா தனுஸ்ரீ குடுக்கலன்னா தான் அந்த இது வந்து எனக்கு வரும். பட் இங்க இண்டிம்னிட்டில அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லைபிலிட்டி எனக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? சோ ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. பார்ட்டிஸ் டு தி கான்ட்ராக்ட், இண்டிம்னிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன 2 3 4 5 கேட்பாங்க. 2 பேர் தான். சோ யாரெல்லாம் பார்ட்டி டு இண்டிம்னிட்டின்னு கேட்கலாம். இண்டிம்னிஃபையர் அண்ட் இண்டிம்னிஃபை ஹோல்டர். இண்டிம்னிஃபைடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம். இண்டிம்னிஃபை ஹோல்டர். இண்டிம்னிஃபை ஹோல்டருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம். இண்டிம்னிஃபைடு. இல்லைன்னா a party who makes promises to save other party is called dash ன்னு கேட்கலாம். இண்டிம்னிஃபையர். இந்த கதையில நித்யா மேடம். The party who is promised to save the against a loss is called indemnified or indemnified holder. நம்ம கதையில சந்தியா. கிளியர்? கிளியர்? டவுட் இருந்தா கேட்கலாம். இவ்வளவு டைம் வேணாலும் நான் சொல்லித்தரேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்தது மோட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டிம்னிட்டி. இண்டிம்னிட்டில 2 இருக்கு. ஒன்னு எக்ஸ்பிரஸ், இன்னொன்னு இம்ப்ளைடு. எக்ஸ்பிரஸ்னா என்னன்னா வாயில சொல்றது, நான் அப்படி இல்ல நீ இதை பொறுப்பு அப்படின்னு. இம்ப்ளைட் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணா ஒய்ஃப் இஸ் லைபிள், ஒய்ஃப் ஏதாவது பண்ணா ஹஸ்பண்ட் இஸ் லைபிள், குழந்தைங்க ஏதாவது பண்ணா பேரண்ட்ஸ் இஸ் லைபிள். சோ அது மாதிரி மோட் ஆஃப் எக்ஸ்பிரஸாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம். ஆனா எல்லா எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். உங்களுக்கே தெரியும் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன செக்ஷன்? Essential elements of Indian Contract Act in the section. Very good, Dhanushri. Good. Section 10. மறக்க கூடாது இதெல்லாம். Section 10 of Indian Contract Act 1872. ஆமாவா? அது எல்லாமே இதுக்கும் applicable ஆகும். கிளியர்? புரியுதுங்களா? இது வந்து 2 important concept, express and implied. Right of indemnify holder when sued. Section 125. So right of indemnify holder when sued. என்ன indemnify holderனா நம்ம கதையில யாரு சொல்லுங்க? indemnify holderனா நம்ம கதையில யாரு? நம்ம கதையில 3 பேர் இருக்கிறோம். நித்யா மேம் இருக்கிறோம், சந்தியா இருக்கிறீங்க, தனுஷ் இருக்கிறீங்க. இது 3ல யாரு indemnity holder? Yes, correct. Good சௌந்தரி. சந்தியா. சந்தியா தான் வந்து indemnity holder. கரெக்ட்டுங்களா? சோ அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, ரைட் டு ரெக்கவர் டேமேஜ். சோ குடுக்கறதுக்கு லேட் ஆச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேமேஜ் வாங்கலாம். ரெக்கவர் காஸ்ட் ஆஃப் சியூட், அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அதுக்கான சியூட் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரைட் டு ரெக்கவர் சம் பெய்ட் அஸ் காம்ப்ரமைஸ் ஆஃப் சியூட். சோ காம்ப்ரமைஸ் பேசி அந்த கேஸை முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பணத்தையும் கேட்கலாம். சோ டேமேஜ்க்கு வாங்கலாம். இதெல்லாம் வந்து ஜெனரல் கான்செப்ட் தான். ஏன்னா நான் தான் யார்கிட்ட வாங்க முடியும்? நித்தியம் தான் வாங்க முடியும். டேமேஜ் கேட்கலாம். காஸ்ட், நம்ம கேஸ் போட்டதுக்கான காஸ்ட் கேட்கலாம். கேஸ் போட்டு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கான காம்ப்ரமைஸ் அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு, அந்த அமௌண்ட்டும் கேட்கலாம். The right of indemnify holder when sued. sueனா கேஸ் போடுறது, suitனா கேஸ். புரியுதுங்களா? சோ டேமேஜ் வாங்கலாம், வழக்கு நடத்துறதுக்கான தொகை என்னவோ அதை வாங்கலாம். காம்ப்ரமைஸ்ல போச்சுன்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு காம்ப்ரமைஸ் சொல்றாங்களோ அதுவும் கேட்கறதுக்கு உரிமை உண்டு. யாருக்கு? indemnify ஹோல்டருக்கு. நெக்ஸ்ட், when does a liability of indemnifier commence? எப்ப indemnifier liability வரும்? இந்த கதையில indemnifier யாரு சொல்லுங்க? இந்த கதையில indemnifier யாரு? நம்ம ஸ்டோரியில 3 பேர் இருக்கிறோம். ஆக்சுவலா 2 பேர் தான் indemnityக்கு பார்ட்டிஸ். indemnifier, indemnify holder. இதுல 2 பேர் இருக்கிறோம். எஸ், கரெக்ட், வெரி குட். இப்ப நம்ம கதையில indemnify holder யாரு அப்படின்னா நித்யா மேடம் தான். சந்தோஷம். The liability of indemnifier commences as soon as liability of indemnity holders becomes absolute and certain. அவ்வளவுதான். Liability of indemnity holder commences as soon as liability of indemnity holder becomes absolute and certain. Example, A promises to compensate X for any loss that he may suffer by filing a suit against Y. The court order X to pay Y damages 10,000. As a loss has become certain, X may claim the amount of loss from A and pass it to Y. கரெக்ட்டுங்களா? சோ எப்ப உங்களுக்கு வரும்? எப்ப அந்த பர்டிகுலர் பர்சன் செய்ய தவறுகிறார்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா லைபிலிட்டி இண்டிம்னிஃபையருக்கு வந்துரும். தே ஹாவ் டு காம்பன்சேட். கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, இன்டரிம் டேமேஜ் கொடுக்க சொன்னாலும் சரி, ஃபைனல் டேமேஜ் கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி, ஒன்ஸ் அவங்களுக்கு அப்சல்யூட் அண்ட் சர்டைன் ஆச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு லைபிலிட்டி வந்துடும். அவ்வளவுதான். இது ஜெனரல் கான்செப்ட்.
அடுத்தது கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி முடிஞ்சிருச்சுப்பா. இண்டிம்னிட்டில இவ்வளவுதான் இருக்கு. இதுல இருந்து 1 மார்க்ல இருந்து 3 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இண்டிம்னிட்டி 124, 125 அவ்வளவுதான் செக்ஷன். இண்டிம்னிட்டினா என்னங்கிறது முடிஞ்சிருச்சு. இண்டிம்னிட்டில 2% இருக்கிறாங்க, அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மோடு வந்து 2, ஒன்னு எக்ஸ்பிரஸ், இன்னொரு எம்ப்ளாய்டு. ரைட் ஆஃப் இண்டிம்னிட்டி ஹோல்டர், ரைட் டு ரெக்கவர் டேமேஜ் as well as recover a cost of suit as well as a காம்ப்ரமைஸ்ல வந்து என்ன அமௌண்ட் அது. ஸோ லைபிலிட்டி எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா when it becomes absolute and certain. That's all my dear students. The contract of indemnity is completely over. Now we are going into contract of guarantee. Indemnity அவ்வளவுதான். இந்த புக்லயும் இப்ப நான் காமிக்கிறேன். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் பாத்துக்கங்க. இண்டிம்னிட்டி அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. கிளியர்? இனி நம்ம பார்க்க போறது கேரண்டி. கிளியர்? புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது நம்ம கேரண்டி பார்க்கலாம். இண்டிம்னிட்டி முடிஞ்சிருச்சு. நீங்க மறுபடியும் வந்து இது பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஈஸியானதுதான், நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கேரண்டி பார்க்கலாம். A contract of guarantee is a contract to perform promise made or discharge the liability of third person in case of default. அவங்க கொடுக்க தவறினால் இவருக்கு வந்து liability வரும். That is known as guarantee. இண்டிம்னிட்டில 2 பேரு, கேரண்டில 3 பேரு. நோட் பண்ணிக்கங்க. இண்டிம்னிட்டில நித்யா மேடமும் யார் இருந்தோம்? சந்தியா, நித்யா மேம் வந்து தனுஸ்ரீ இருந்தோம். இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இண்டிம்னிட்டில 2 பேர் தான் ஹீரோ. அதனால 2 பேர் இருந்தா போதும். யாரு வந்து இண்டிம்னிஃபையர், இண்டிம்னிஃபை ஹோல்டர். நானும் சந்தியாவும் மட்டும்தான் கேம்ல இருப்போம். ஆனா கேரண்டில அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க டிஃபால்ட் ஆனாதான், சரிங்களா, டெட்டார் டிஃபால்ட் ஆனாதான் ஷுவாரிட்டி வந்து சீனுக்கு வருவாங்க. அதனால 3 பேருமே உள்ள வரணும். சோ கேரண்டில 3 பேரு. ஒன்னு ஷுவாரிட்டி. நம்ம கதையில ஷுவாரிட்டி யாருன்னா நித்யா மேம். அதே மாதிரிதான் டெட்டார், a person in respect of whose default guarantee is given, Dhanushri is a debtor. So the person to whom the guarantee is given, that is Sandhya, is a creditor. Clear? இது பேங்க்ல ஆகட்டும், எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்ப கேரண்டினா என்னது? It is a contract to perform promise made or discharge the liability of third person in case of his default. There are 3 persons in the guarantee. One is surety, second one is debtor, third one is creditor. Who gives a guarantee is called surety. So whose default the guarantee is given is called debtor. To whom the guarantee is given is called creditor. Clear? I hope உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Clear? Next slide போலாமா? Essential features of guarantee. ஒரு கேரண்டினுடைய அடிப்படை தேவைகள். Must fulfill the essentials of valid contract. இந்தியன் ஒப்பந்த சட்டத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம பூர்த்தியாகணும். Point number 2, primary liability. Debt is legally enforceable and not time bar debt. Even primary debtor is incompetent. புரியுதுங்களா? சரி, நான் சொல்றேன், பொறுமையா கேளுங்க. ஒரு எப்பவுமே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா செக்ஷன் கான்ட்ராக்ட்னு வார்த்தையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் பூர்த்தியா இருக்கணும். சோ எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. செக்ஷன் எத்தனை செக்ஷன்ல வந்து எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் நம்ம பாத்தீங்க? இந்தியன் கான்ட்ராக்ட் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்ன பாத்தீங்க? செக்ஷன் 10 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? சோ எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து பூர்த்தியா இருக்கணும். எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் அது மெயின். அதுக்கப்புறம் பிரைமரி லைபிலிட்டி. எப்பவுமே நம்மளுக்கு ஷுவாரிட்டிக்கு செகண்டரி லைபிலிட்டி தான். அவன் கொடுக்காம இருந்தா இவங்க கொடுத்தா போதும். சோ டெப்ட் இஸ் லீகலி என்ஃபோர்சபிள் அண்ட் நாட் டைம் பார் டெப்ட். எப்ப லைபிள் ஆவாங்க அப்படின்னா லீகல் டெப்டா இருக்கணும், இல்லீகலாவோ அன்என்ஃபோர்சபிளா இருக்கக்கூடாது. அதாவது டைம் பார் டெப்டா இருக்கக்கூடாது. டைம் பார் டெப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லயே சொல்லி கொடுத்துருக்கிறேன். டைம் பார் டெப்ட் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய லிமிடேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. லா ஆஃப் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிமிடேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அதாவது பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இவ்வளவுதான் இருக்கு. எல்லா இது வந்து எல்லா ஆக்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? ஆல் ஆக்ட்ஸுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும். இது தனியா வந்து நம்ம எந்த ஒரு சூட் போடுறோம், ஒரு கேஸ் போய் கோர்ட்ல போடுறோம் அப்படின்னாலுமே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா லிமிடேஷன் பீரியட் என்னன்னு பார்க்கணும். லிமிடேஷன் பீரியட்னா என்ன அப்படின்னா எத்தனை நாளுக்கு அப்புறம் நம்ம கேஸ் போட முடியும், இல்ல எத்தனை நாளுக்குள்ள நம்ம கேஸ் போடணும், எதனால பார் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க, ஒருத்தங்கிட்ட இருந்து நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரலா நீங்க ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டே தான் வந்திருப்பீங்க. ப்ரோ நோட்டுன்னு படிப்பீங்க, ப்ராமிசரி நோட். நம்ம இப்ப எல்லாம் ப்ரோ நோட்னு எல்லாமே பழகிட்டோம் இல்லைங்களா? அந்த புறா நோட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்க அந்த காலத்துல ப்ரோ நோட்டு தான் சொல்ல தெரியாம புறா நோட்டுன்னு சொல்றது. அப்படின்னா என்னது?
ப்ராமிசரி நோட் அப்படின்னா ப்ரோ நோட் அப்படின்னா கடன் பத்திரம் தமிழ்ல. ஒரு ப்ராமிசரி நோட் பக்காவா ரெவன்யூ ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி கையெழுத்து போட்டு நல்லா நீங்க எல்லாமே பண்ணியிருந்தாலுமே அதனுடைய லிமிடேஷன் பீரியட் என்ன அப்படின்னா பீரியட் ஆஃப் லிமிடேஷன் என்னங்கிறது பார்க்கணும். பார்த்தோம்னா 3 இயர்ஸ். 3 இயர்ஸுக்கு மேல வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல அப்படின்னா அந்த டெப்ட் பார் ஆயிரும். அப்படி பாரான டெப்டை நம்ம கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் தனுஸ்ரீ நம்ம கதையில எடுத்துக்கோங்க. தனுஸ்ரீ இருக்கிறாங்க, சந்தியா இருக்கிறாங்க. சந்தியா கிட்ட இருந்து தனுஸ்ரீ ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க 2013. சரிங்களா? 2013 ஷீஸ் மேஜர்னு வச்சுக்கலாம், வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2013 to 14, 15, 16 கம்பெனி விட்டுட்டாங்க. 2017 சந்தியா தனுஸ்ரீ மேல கேஸ் போடுறாங்க. எனக்கு கண்டிப்பா நீங்க எனக்கு பண்ணியாகணும், எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. அப்போ கோர்ட்ல போய் கேஸ் போட்டா செல்லுபடி ஆகுமான்னு கேட்டோம்னா கிடையாது. ஏன்னா அந்த டெப்ட் டைம் பார்டு டெப்ட். எப்பவுமே எந்த ஒரு ஆகட்டும் வட்டி 3 வருஷத்துக்குள்ள வட்டியாவது வாங்கிட்டு இருக்கணும். அது இல்லையா கடனாச்சும் வாங்கிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் அது இல்லையா ஒரு பார்ட் அமௌண்ட் ஒரு 5000 வாங்கிருக்கணும். திருப்பி எதுவுமே வாங்காம விட்டோம்னா அட்லீஸ்ட் இந்த 3 வருஷத்துக்கு நம்ம கேஸாச்சும் போட்டிருக்கணும். கேஸும் போடாம வட்டியும் வராம முதலும் கொடுக்காம கம்பெனியே விட்டுட்டோம்னா அந்த டெப்ட் பார் ஆயிரும். அது என்னதான் நீங்க ரெவன்யூ ஸ்டாம்ப்ல ஒட்டி பக்காவா வச்சிருந்தாலும் அதை கிளைம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அது மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேரண்டில பார்க்கணும். பிரைமரி டெட்டார் இஸ் இன்கம்ப்ளீட்டன்ட். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்கம்ப்ளீட்டன்ட் பர்சன்னா யாரு? இப்போ தனுஸ்ரீ இன்கம்ப்ளீட்டன்ட், அதாவது மைனரா இருந்தாலும் ஷூரிட்டி இஸ் லையபிள். A contract must be conditional. Liability of surety arises when the debtor defaults. தெரிஞ்சுக்கங்க. நித்யா மேடம் சீனுக்கு எப்ப வருவேன்? தனுஸ்ரீ ஏமாத்தினாலோ இல்ல பண்ணாம முடியாம போச்சுனாலோ தான் நான் உள்ள வருவேன். அது வரைக்கும் நித்யா மேம் உள்ள வர மாட்டேன். So surety arises, liability of surety arises only on the default of the debtor. debtor கொடுத்துட்டாங்கன்னா நான் சீனியே கிடையாது. டெட்டார் கொடுக்க முடியல, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற பட்சத்துலதான் ஷூரிட்டி மேல சியூ பண்ணுவாங்க டெட்டார். புரியுதுங்களா? கிரெடிட்டார் புரியுதுங்களா? இது புரியுதாப்பா? எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேரண்டி புரியுதுங்களா? சொல்லுங்க. டவுட் இருந்தால் கேட்கலாம். புரியுதுல்லப்பா? சரி, அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேரண்டி அதே தான். எசென்ஷியல் பின்னாடி இருக்கிறது பார்க்கலாம். அடுத்தது நோ மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் கன்சீல்மெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது. யாரையும் ஏமாத்துற நோக்கத்திலேயோ மிஸ்ரெப்ரசன்டேஷனோ இருக்கக்கூடாது. எக்ஸ்பிரஸ் ஆகும் இருக்கலாம், இம்பைலாவும் இருக்கலாம். ஜாயினிங் ஆஃப் அதர் கோ ஷூரிட்டிஸ். நித்யா மேடம் மட்டும்தான் ஷூரிட்டியா இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப பிரபு சார் ஆகட்டும் இல்ல அவங்க அப்பா அம்மா யாரு வேணாலும் ஷூரிட்டியா இருக்கலாம். ஒரு ஷூரிட்டி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கோ ஷூரிட்டிஸ் இருக்கலாம். சரிங்களா? இதுதான் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேரண்டி. ஸோ எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் இருக்கணும். பிரைமரி லைபிலிட்டி இன்கம்பிட்டண்டா இருந்தாலும் உள்ள வரும். ஸோ கான்ட்ராக்ட் கண்டிஷனலா இருக்கணும். அதுக்கப்புறம் நோ மிஸ்ரெப்ரசன்டேஷன் கன்சீல்மெண்ட் இருக்கக்கூடாது. எக்ஸ்பிரஸாகவும் இருக்கலாம், இம்ப்ளைடாகவும் இருக்கலாம், கோஷாரிட்டிஸ் இருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் கேரண்டி, ஸ்பெசிபிக் கேரண்டி அண்ட் கண்டினியூங் கேரண்டி. ஸ்பெசிபிக் கேரண்டினா தனுஸ்ரீ இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நான் கேரண்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஸ்பெசிபிக் கேரண்டி. சரி, தனுஸ்ரீ என்ன பண்ணாலும் நித்யா மேடம் தான் கேரண்டி அப்படின்னா தட் இஸ் நாட் அஸ் கண்டினியூங் கேரண்டி. திஸ் இஸ் அ பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெசிபிக் அண்ட் கண்டினியூங் கேரண்டி. இப்போ நித்யா மேம் இருக்கிற, பிரபு சார் இருக்கிற, நித்யா என்ன பண்ணாலும் நான் தான் பொறுப்புன்னு சார் சொன்னாலும் இட் இஸ் கண்டினியூங் கேரண்டி. இல்ல அதெல்லாம் கிடையாது, இந்த மெர்கன்டைல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இந்த வியாபாரத்துல மட்டும்தான் கேரண்டின்னு சொன்னா தட் இஸ் ஸ்பெசிபிக் கேரண்டி. இல்ல 1 வருஷம் 6 மாசம் அது மாதிரிலாம் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்பெசிபிக் கேரண்டி. எதுவுமே சொல்லாம கேரண்டி கொடுத்திருந்தாங்கன்னா தட் இஸ் நாட் அஸ் கண்டினியூங் கேரண்டி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சோ உங்களுக்கு வாட் இஸ் கேரண்டி தெரிஞ்சிருச்சு. இன்டிமினிட்டி நம்ம முடிச்சிட்டோம். வாட் இஸ் கேரண்டி தெரிஞ்சிருச்சு. கேரண்டிக்கான அடிப்படை தேவைகள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எஸ் ஆர் நோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? இப்ப சம்மப் பண்ணலாமா? புரியுதா எல்லாத்துக்கும்? இப்ப சம்மப் பண்ணலாமா? இவ்வளவு நம்ம பார்த்து கேரண்டிக்கு இன்டிமினிட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்ட்டு பாருங்க. இதுல எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இன்டிமினிட்டி பொறுத்த வரைக்கும் எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன்? 2%. ஆனா கேரண்டில இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு 3%. அது யாருன்னு கேட்பாங்க. இன்டிமினிஃபையர் அவங்க பேரு ப்ராமிசார். யார் இன்டிமினிஃபை பண்றாங்களோ இன்டிமினிஃபைட் ஆர் இன்டிமினிஃபை ஹோல்டர் அவங்க பேரு ப்ராமிசி. இதுல 3 பேர் யார் இருப்பாங்க? கிரெடிட்டர், டெட்டார் அண்ட் ஷூரிட்டி. இன்டிமினிட்டி லைபிலிட்டி பிரைமரி லைபிலிட்டி. அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் சீன்ல இன்டிமினிஃபை ஹோல்டர் இன்டிமினிஃபைடு வந்துருவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஷூரிட்டியோட லைபிலிட்டி இஸ் செகண்டரி. அவன் கொடுக்கலனா மட்டும்தான். ஆமாவா இல்லையா? இங்க சீன்ல தனுஸ்ரீயே இல்ல. ஏன்னா என்னோட லைபிலிட்டி இஸ் பிரைமரி. ஏன்னா அவன் கொடுக்கலன்னா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியாச்சு.
ஆனா இங்க அப்படி கிடையாது. தனுஸ்ரீ குடுக்கலன்னா தான் நான் போவேன். சோ மை லைபிலிட்டி இஸ் செகண்டரி அண்ட் ஆல்சோ கண்டிஷனல். ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஆனா இது வந்து பிரைமரி அண்ட் அன்கண்டிஷனல். ஒன் வேர்ட்ல எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி கேட்பாங்க, பாத்துக்குங்க. Liability of indemnifier arises only on the happening of contingencies. So ஏதாவது மே ஆர் மே நாட் நடக்கலாம், நடக்காம போகலாம் இண்டிம்னிஃபையர் உள்ள வர்றதுக்கு. இங்கேயும் அதே மாதிரிதான். லைபிலிட்டி அரைஸ் ஒன்லி தி நான் பெர்ஃபார்மன்ஸ். தனுஸ்ரீ பண்ணலனா தான் நான் உள்ள வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். இண்டிம்னிஃபையர் நீட்ஸ் நாட் ஆக்ட் அட் தி ரெக்வஸ்ட் ஆஃப் தி இண்டிம்னிஃபை ஹோல்டர். ஸோ இண்டிம்னிஃபையர் வந்து நான் என்னோட இதுல வந்து ரெக்வஸ்ட் படி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஷூரிட்டி ஆக்ட்ஸ் அட் தி ரெக்வஸ்ட் ஆஃப் தி டெட்டார். டெட்டார் வந்து பண்ண முடியலங்கிற அவங்க ரெக்வஸ்ட் கீழே தான் இவங்க பண்ணணும், இல்லைன்னா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட் டு sue தேர்ட் பார்ட்டி. இண்டிம்னிஃபையர் cannot sue தேர்ட் பார்ட்டி ஃபார் லாஸ் இன் ஹிஸ் நேம். அதெல்லாம் நான் போய் யாருமே கேஸ் போட முடியும்? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா டெட்டார் மேல கேஸ் போடலாம். கிளியர்? அப்ப இவர் பணம் கொடுத்துட்டு, இப்ப எக்ஸாம்பிள் தனுஸ்ரீக்கு வந்து கொடுக்க முடியாத பணத்தை சந்தியாவுக்கு நித்யா மேடம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு தனுஸ்ரீ கிட்ட இருந்து கேஸ் போட்டு கூட வாங்கிக்கலாம். பட் இண்டிம்னிஃபையர் அது மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் கிளியரா இருக்காப்பா? கிளியர்? இது பேசிக் தாங்க. இண்டிம்னிட்டி கேரண்டி எல்லாம் ரொம்ப பேசிக் தான். பட் கொஸ்டின் கேட்பாங்க, மெயினா இந்த மாதிரி கொஸ்டினே கேட்பாங்க. இதுல இண்டிம்னிஃபைல எத்தனை பேர், இண்டிம்னிட்டியில எத்தனை பேர், கேரண்டியில எத்தனை பேர், இது மாதிரி கொஸ்டின் கூட அடிக்க கேட்கறாங்க. சோ இதெல்லாம் நீங்க ஈஸியா எழுதிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? அடுத்தது nature and extent of surety's liability. Surety liability is co-extensive and with liability of principal debtor. நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அவங்க பிரின்சிபல் டெட்டாரை பொறுத்து தான் இருக்குது. Commencement of surety only on the default of debtor. திருப்பி அதே தான் சொல்றேன். தனுஸ்ரீ குடுக்கலன்னா தான் நான் சீனுக்கு வருவேன், இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஷூரிட்டி லைபிலிட்டி பேமி லிமிட்டட் லைபிலிட்டி கூட எடுத்துக்கலாம். அதாவது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தனுஸ்ரீ 15 லட்சம் ரூபாய்க்கு கூட பொருளை வாங்கியிருக்கலாம். பட் என்னோட லைபிலிட்டி இவ்வளவுதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அவ்வளவுதான் என்னோட லைபிலிட்டி. ஷூரிட்டி லைபிலிட்டி கண்டினியூஸாவும் இருக்கலாம். சோ எவ்வளவு வேணாலும் நான் இது பண்றேன்னு சொல்லி இருக்கலாம். சோ எப்படி வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களாப்பா? இதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இதெல்லாம் முன்னாடி பார்த்ததுதான், திருப்பி அதே தான் சொல்றவங்க. பட் ஒன் வேர்ட் தியரி கொஸ்டின்ஸ் எழுதும் போது நேச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் லைபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் நிறையவே எழுதிருங்க. அதே மாதிரி கண்டிஷனல் அங்கேயே பார்த்தோம். அதுவே இது இண்டிம்னிட்டி பொறுத்த வரைக்கும் அன்கண்டிஷனல் பார்த்தோம். இங்க வந்து வரைக்கும் கண்டிஷனல். கிளியர் தங்கம்? புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? இது நோட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். நீங்களும் தனியா வேணாலும் நோட்ஸ் எடுத்துக்கலாம். உங்க இஷ்டம் தான். எல்லாமே நம்ம பண்றதுதான். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம புக்ல, உங்க புக்ல இருக்கு இல்லையாப்பா, புக்ல இருக்கிற பாயிண்ட்டை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கிறேன். அதுல இருக்கு, இதுல டைப் பண்ணிருக்கிறேன். வேற எதுவும் நான் பண்ணல. கேரண்டி எக்ஸ்டென்ஸ் டு தி சீரீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ கேரண்டி பொறுத்த வரைக்கும் கண்டினியூ கேரண்டின்னு என்னது? எத்தனை சீரீஸ், எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் தனுஸ்ரீ பண்ணிருந்தாலும் நித்யா மேம் தான் பொறுப்புனா தட் இஸ் கண்டினியூ கேரண்டி. ரிவகேஷன் ஆஃப் கண்டினியூ கேரண்டி. கண்டினியூ கேரண்டி எப்போ ரிவோக் பண்ணுவோம் அப்படின்னா, பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏமா இது பெரிய ரிஸ்க் இல்லம்மா, அவ என்ன பண்ணாலும் நான் தான் பொறுப்புனா, 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினாலும் நான் பொறுப்பாக முடியுமா? மேக்ஸிமம் கண்டினியூ கேரண்டி வந்து ரொம்ப பிளட் ரிலேஷன் அப்படி இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிதான் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதெல்லாம் பெரிய ரிஸ்க், எப்ப வேணாலும் ரிவோக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா இப்ப சரி, இப்ப நான் இப்ப இன்னொரு கதை சொல்றேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கிறக்க கேட்கிற கொஸ்டின். நான் ஒரு கதை சொல்றேன், சொல்லுங்க. இப்ப வந்து 2019 2019ல தனுஸ்ரீ வந்து ஒரு 12 lakhs rupees வரைக்கும் நித்யா மேடம் கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? அப்ப 2020ல தான் எனக்கு தெரிய வருது. அப்ப வந்து தனுஸ்ரீ வந்து ரொம்ப ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு கேரண்டி கொடுத்தா எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நான் என்னுடைய கண்டினியூ கேரண்டியை ரிவோக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான் பண்ணிட்டேன்? கண்டினியூ கேரண்டி 2020 நான் ரிவோக் பண்ணிக்கலாம். எப்போ? 2020ல நான் இனிமேல் கண்டினியூ கேரண்டி கொடுக்க போறது இல்ல அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, 2020ல ரிவோக் பண்ணதுனால அந்த 12 லட்சம் ரூபாயும் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்ல முடியுமா? அதான் நான் ரிவோக் பண்ணிட்டேனே, அதனால நான் பணம் தர மாட்டேன்னு சொல்றேன். அது மாதிரி பண்ண முடியுமா?
முடியவே முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்ன காரணம்னா அட் த டேட் ஆஃப் அவங்க லைபிலிட்டி வந்து ரிவோக் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் நான் கொடுத்துதான் ஆகணும். அப்ப 2019 வரைக்கும் 2020 நீங்க எப்போ முடியாதுன்னு சொன்னீங்களோ ரிவோக் பண்றீங்களோ அது வரைக்கும் என்னோட லைபிலிட்டியில எந்த மாற்றமே கிடையாது. அந்த 12 lakhs நான் வந்து கொடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் எப்ப ரிவோக் பண்றனோ அதுக்கப்புறம் இருந்துதான் எனக்கு லைபிலிட்டி இல்லையே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற லைபிலிட்டில இருந்து நான் எஸ்கேப் ஆக முடியாது. சோ இதை ரிவோக் பண்ணிக்கங்க. பட் என்னதான் ரிவோக் பண்ணாலும் நீங்க முன்னாடி பண்ணினதுக்கெல்லாம் வந்து நீங்க தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற செயல்களுக்கு மட்டும்தான் ஷூரிட்டி பொறுப்பு கிடையாது. டெத் ஆஃப் ஷூரிட்டி. ஷூரிட்டினா யாரு? நான் தான் இப்ப ஷூரிட்டி. இப்ப நான் இறந்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேரண்டி இஸ் ரிவோக்டு. அப்போ என்னுடைய வாரிசுகளுக்கு அது வருமா? அப்போ இதுல டவுட் வரும் இல்லைங்களா? கண்டினியூ கேரண்டி ஒரு பேங்க்ல கொடுத்துருக்காங்க, அவங்க அப்பா இறந்துட்டாரு, அந்த பசங்க பொண்ணுங்களுக்கு அந்த கேரண்டி வந்துருமா? அவங்க கொடுக்க வேண்டியது வருமா அப்படின்னா கிடையாது. ஷூரிட்டி இறந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கலி கேரண்டி இஸ் ரிவோக்டு. பட் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கேரண்டிக்கு அவரு தான் பொறுப்பு. அவருடைய அசெட் தான் லயபிள். கிளியர்? இப்ப கண்டினியூ கேரண்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? So it extends to series of transaction and it can be revoked at any time, though revocation is one of the right of the surety, but still before the date of revocation அவங்க தான் பொறுப்பு. Death of surety, automatically the continuing guarantee is revoked. Clear? Clear? புரியுதுங்களா? நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா கிளாஸா இருந்தா பேச பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க எல்லாம் நீங்க புரியுதா இல்லையாங்கிறது நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ரைட் ஆஃப் ஷூரிட்டி. இப்ப நித்யா மேடமோட ரைட் என்ன? எனக்கு யார் மேல தங்க ரைட்ஸ் இருக்குது? நான் தான் பணத்தை கொடுக்க போறேன். அப்ப எனக்கு ரைட்ஸ் இல்லாம போகுமா? டெட்டார் மேல ரைட்ஸ் இருக்குது. நம்ம கதையில டெட்டார் யாரு? நம்ம கதையில டெட்டார் யாரு? தனுஸ்ரீ. கிரெடிட்டார் மேல லைபிலிட்டி இருக்கு, என் ரைட்ஸ் இருக்கு. என் கதையில நம்ம கதையில கிரெடிட்டார் யாரு? சந்தியா. கோ ஷூரிட்டி. இப்ப சாரும் நானும் இந்த சேர்ந்து ஷூரிட்டின்னு வச்சுக்கலாம். அப்போ சார் மேலேயும் எனக்கு ரைட்ஸ் இருக்கு. சரிங்க மேடம், எப்படிங்க மேடம், என்னென்ன ரைட்ஸ் இருக்கு? அப்போ தனுஸ்ரீ மேல எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் தனுஸ்ரீக்காகத்தானே நான் பணம் கொடுத்தேன். அப்போ ரைட் டு இண்டிம்னிஃபை. அப்போ காம்பன்சேட் பண்ணுங்க. நீ கொடுக்க முடியாத பணத்தை நான் கொடுத்துட்டேன். நீ 10 லட்சம் ரூபாய் சந்தியா கிட்ட இருந்து வாங்கி இருக்கிற, அதை நான் அடைச்சிட்டேன், நீ எனக்கு கொடுக்கணும். அப்போ உன் டாக்குமெண்ட்டை கொடு, இல்ல கோர்ட்ல போய் கேஸ் போடுறது, அதை எல்லாம் வேணாலும் பண்ணலாம். காம்பன்சேட் பண்ண சொல்லலாம். ரைட் ஆஃப் சப்ரகேஷன். சப்ரகேஷன்னா இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு ஃப்ரேஸ். உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சப்ரகேஷன் என்னது? ஸ்டெப்பிங் இன்டு தி ஷூஸ் ஆஃப் அனதர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸ்டெப்பிங் இன்டு தி ஷூஸ் ஆஃப் அனதர் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க. அந்த ஃப்ரேஸ் அதுல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஷூரிட்டி ஸ்டெப் into the position of creditor. கிரெடிட்டாருக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ அந்த இடத்துல ஷூரிட்டி போய் கொண்டுக்குவாரு. அப்போ கிரெடிட்டார் என்னென்னலாம் கேட்கலாம், என்ன கிளைம் பண்ணலாம், டாக்குமெண்ட் கேட்கலாம், எல்லா உரிமையுமே ஷூரிட்டிக்கு போயிரும். புரியுதுங்களா? இதுதான் சப்ரகேஷன். சப்ரகேஷன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்டெப்பிங் இன்டு தி ஷூஸ் ஆஃப் அனதர்னு சொல்லுவோம். அவரோட இடத்துக்கு இவர் போறது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அப்போ ஷூரிட்டி ஸ்டெப்ஸ் இன்டு தி பொசிஷன் ஆஃப் கிரெடிட்டார். அந்த பணத்தை அடைச்சதுக்கு அப்புறம் ஷூரிட்டிங்கிற பொசிஷன் இருக்காது, டெட்டார் கிரெடிட்டார் ரிலேஷன்ஷிப்ல போயிருவாங்க. கிரெடிட்டார் இருந்தா எப்படி அந்த கடனை வசூலிக்கலாமோ அந்த மாதிரியான என்ன வேணாலும் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது கிரெடிட்டார் மேல என்னெல்லாம் உரிமை இருக்குது? கிரெடிட்டார் யாரு நம்ம கதையில? நம்ம கதையில கிரெடிட்டார் யாருப்பா? எஸ், கரெக்ட். யாரு? சந்தியா. சோ அவங்களுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கு? ஷூரிட்டிக்கு என்ன அவங்க மேல என்ன, எனக்கு வந்து சந்தியா மேல என்ன உரிமை இருக்கு? ரைட் டு கிளைம் செக்யூரிட்டிஸ். சோ ஓகே, பணத்தை கொடுத்தாச்சா, அந்த பத்திரத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி செக்யூரிட்டி கிளைம் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட் ஆஃப் செட் ஆஃப். செட் ஆஃப், ஓகே, இந்த பணம் சொத்தை வித்துட்டோம், வித்து நம்ம கடனை அடைச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா படுற பணத்தை திருப்பி வாங்குறக்கோ இல்ல வந்து கொடுத்த பணத்தை நம்ம செக்ரிகேட் பண்றக்கோ, இந்த செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷூரிட்டிக்கு கிரெடிட்டார்ஸ் மேல உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் கோ ஷூரிட்டி. இப்ப சார் நானும் சேர்ந்துதான் நம்ம வந்து தனுஸ்ரீக்கு கேரண்டி கொடுத்துருக்கிறோம். அப்ப ரைட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். சோ 10 லட்சம் ரூபாய் தனுஸ்ரீ கொடுக்கணும் அப்படின்னா தனுஸ்ரீனால நான் சந்தியா கொடுக்கணும்னா ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ரைட் டு ஷேர் பெனிஃபிட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். சோ அதுல இருக்கிற பெனிஃபிட், அதுல வித்து ஒரு 2 லட்சம் 1 லட்சம் அதிகமா வந்தாலுமே அதை வந்து ஷேர் பண்றதுக்கு உரிமை இருக்கு. இப்ப தெரிஞ்சிருச்சுங்களா? இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின்.
ஸோ உங்க புக்ல பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கதையா சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? ரைட் ஆஃப் ஷூரிட்டி எகெயின்ஸ்ட் பிரின்சிபல் டெட்